அடக்கி உங்களுடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே உடைய இரக்கத்திற்காக, உடைய கிருபைக்காக, உடைய ஒத்தாசைக்காக, உடைய ஆசீர்வாதத்துக்காக நோக்கி இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துங்க. ஆண்டவரே இந்த கடைசி காலங்களிலே பலவிதமான நெருக்கங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரை கடந்து வருகிற சூழ்நிலையில சிறப்பு இப்போ நான் பாஸ்டர்மா கிறிஸ்தவ 3 பேரும் உங்கள் நடுவில் நாங்கள் வருவோம். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற வாக்குத்தை இப்போ புரியுதா நான் சொல்ல வருகிறது இருக்குன்னு? தயவு செய்து உங்களுக்கு சேரை பத்தில் என்றால் நீங்கள் இங்கே முன்பதாக ஒன்படி கேட்கிறேன். இங்கே விடுந்து செய்யறது கொஞ்சம் இந்த சேர்த்தாலும் இது வாக்குத்தத்தத்தின் மேல வேண்டாம். அதுக்கு நாங்கள் வேறு எதுவும் ஒழுங்கு செய்திருக்கிறோம். முதலாவது நீங்கள் மட்டும் எடுக்கும்படி கேட்கிறேன். பேச இறைவா, புனித மரியாதையின் வளமையான கண்ணீர் அவன் புதல்வனிடம் சொல், நீங்கள் இஸ்ராயேல் மக்களுக்கு ஆசீர் கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசீர் வழங்கி உன்னை காப்பாராக. உன் மீது அருள் பொழிவாராக. சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள்.